ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான பிளட் லேட் சீசன் 1 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போவும் வழக்கமாக சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியும் சியர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிளட் லேட் சீசன் 1 எபிசோட் 6. அந்த ஜாம்பிஸை தோக்கடிச்சதுனால நம்ம ஹீரோ இப்போ அந்த ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகிறான். உன்னோட ஃபுல் பவரை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு அந்த மான்ஸ்டர் தான் கரெக்டான ஆளு. உன் பவரை நான் ரிலீஸ் பண்ணது கரெக்ட் தான், எனக்கு நம்பிக்கை கொடு அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்லவும், நீ எப்பவுமே உன்னை சுத்தி இருக்கிற ஆளுங்களை நீ ஆசைப்படுறத ஃபோர்ஸ் பண்ணி செய்ய வைக்கிற, இதனால தான் எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்காது பிரதர், நமக்குள்ள டீலிங்க மறந்துடாத அப்படின்னு சொல்லி அந்த ரெசரக்ஷன் புக்கை தூக்கி போடுறான். ஆனா இதனால தான் எனக்கு உன்னை ரொம்பவோ பிடிக்கும் ஸ்டெஸ் அப்படின்னு அவங்க அண்ணன் மனசுக்குள்ள நினைக்கிறான். இங்க உல்ஃப் முன்னாடி அந்த மான்ஸ்டர் வந்து நின்றுட்டு இருக்கு. நான் எப்படி அவன் வயிற்றுக்குள்ள இருந்து வந்தேன்னு பாக்குற, அதுக்கான ஆன்சர் இதோ இப்படிதான் அப்படின்னு சொல்லி அவன் கையில வச்சிருக்கிற ரிங்க தூக்கி அந்த மான்ஸ்டர் கழட்டி போட்டு அதுல ஸ்பேஷியல் மேஜிக்கை யூஸ் பண்ணுது. ஓ ஃபுயோமி, நீ கண் முழிச்சிட்டியா? சரி ஓகே, உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது உன்னாலதான் எல்லாருக்கும் பிரச்சனைன்னு சொல்லி நீ வருத்தப்படுற. அந்த லெவலுக்குலாம் ஃபீல் பண்ண தேவையில்லை, உன்னால நாங்க யாரும் கஷ்டப்படுறோம்லாம் நினைக்காத அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அங்க உல்ஃப் வந்துட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான். ஸ்பேஷியல் மேஜிக்கை யூஸ் பண்ணி அவன் திரும்ப அட்டாக் பண்ணவோ, இந்த ட்ரிக்கை நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவனோட கையை உடைக்கிறான். ஆனா அவன் அசால்ட்டா சிரிச்சிட்டு இருக்கான். உன்னோட பாடி பார்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு, எதை எடுக்கிறதுன்னு எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த மான்ஸ்டர் சொல்லவோ, அதுக்கு முதல்ல நீ உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி உல்ஃப் போய் அட்டாக் பண்ணா. அந்த உடஞ்ச கையை வச்சு ஈஸியா தடுத்துட்டு உல்ஃபா அட்டாக் பண்ணுது. நீ என்னோட கையை உடச்சிட்டு அது உண்மைதான், ஆனா என்னால உடஞ்ச கையவும் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இந்த பாடி எல்லாத்தையுமே நான் கண்ட்ரோல் தான் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஒரிஜினல் பாடி ஒரு ஃபேண்டம், கிட்டத்தட்ட நான் ஒரு ஆவி மாதிரி. இந்த பாடியை நீ எவ்வளவுதான் டேமேஜ் பண்ணாலும் எனக்கு எதுவோ ஆகாது அப்படின்னு சொல்லி அந்த மான்ஸ்டர் சொல்லுது. அப்படியா, என்னோட ஃபுல் மேஜிக் பவரையும் உன்கிட்ட யூஸ் பண்ண கூடாதுன்னு தான் இருந்தேன். நான் அப்படி யூஸ் பண்ணா என்ன ஆகும் தெரியுமா? நான் ஒரு உல்ஃபா மாறுவேன் அப்படின்னு அவன் சொல்லவும், நீ எந்த ஃபார்முக்கு மாறினாலும் உன்னால என்ன கொல்ல முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு அவன் சொல்றான். உல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுறதுல ஒரு பிரச்சனை இருக்கு. கரெக்டா அவனால 3 நிமிஷத்துக்கு தான் அந்த உருவத்துல இருக்க முடியும். அந்த பிரச்சனைக்கு முன்னாடி வேற ஒரு பிரச்சனை இருக்கு. நான் அந்த டாக்டர் கூட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லி பெல் வந்துட்டு அவனை தனியா கூட்டிட்டு போறா. உல்ஃபால அந்த மான்ஸ்டரை தோக்கடிக்க முடியாம இவன் இறந்து போகணும்னு தானே நீ எதிர்பார்க்க. அப்படின்னாதான் ஃபுயோமியை வச்சு உன்னால ரிசர்ச் பண்ண முடியும். நீ என்னெல்லாம் பிளான் போட்டு வச்சிருக்கன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? என்கிட்ட இருந்து உன்னால எதையும் மறைக்க முடியாது அப்படின்னு சொல்லி பெல் சொல்றா. சோ உல்ஃப் சாகணுங்கிறதுக்காக தான் அந்த மான்ஸ்டர் கிட்ட அவனை அனுப்பியே வச்சிருக்கான். நார்த் எந்த சைடு இருக்குன்னு தெரியல. சரி கண்ணை மூடிட்டு குதிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஜம்ப் பண்ணி பறக்குறாங்கிற பரல அப்படியே கீழே குதிக்கிறான். நீ அந்த இரும்பு ராடை வச்சு அடிச்சதை விட இதுல செம ஃபாஸ்டா மூவ் ஆகுற, எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மான்ஸ்டர் சொல்லுது. நம்ம உல்ஃப் வந்துட்டு வேற லெவல்ல ஃபைட் பண்றான். இந்த ஃபார்ம்ல என்னால ரொம்ப நேரத்துக்கு இருக்க முடியாது, அதுக்கு முன்னாடி நான் அதை தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டரை உல்ஃப் இப்போ துண்டு துண்டாக்கிருதான். என்னால பறக்க முடியாதுங்கிறதையே நான் மறந்துட்டேன்ப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த இடத்துல வந்து நிக்கிறான். அந்த மான்ஸ்டரை துண்டு துண்டா வெட்டியுமே அதுக்கு எதுவுமே ஆகல. ஓ ஃபுயோமி, அப்படிதான் நல்லா மசாஜ் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த பூனை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கப்போ பெல் அந்த இடத்துக்கு வரா. திடீர்னு ஏன் இப்படி வந்து பயம் கொடுத்தது அப்படின்னு அந்த பூனை திட்டுது. டாக்டர் பிராங்கன் கொஞ்ச நேரத்துக்கு வர மாட்டான், சரி வாங்க நம்ம அது வரைக்கும் டிவி பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்க ஃபைட் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. உல்ஃபோட பிளட்ல வேம்பயர் பிளட்டும் இருக்கிறதுனால தான் அவனால ரொம்ப நேரத்துக்கு உல்ஃபா இருக்க முடியல. ஓ இவன் தான் அந்த மான்ஸ்டரா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஓ அப்படின்னா உனக்கும் என்ன பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த மான்ஸ்டர் கேட்கவும், அந்த புக்கை பத்தி உங்க அண்ணன் கிட்ட கேட்டியா அப்படின்னு உல்ஃப் கேட்கறான். ஃபுயோமியை பாத்துக்கிட்ட சொன்னே, அது என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். நான் கேட்டதுக்கு நீ ஃபர்ஸ்ட் பதில் சொல்லு அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. போதும் நிறுத்துறீங்களா, முதல்ல ஏன் கூட சண்டை போடுங்க அப்படின்னு அந்த மான்ஸ்டர் சொல்லவோ, இங்க உல்ஃபோட மேஜிக் பவர் ரொம்ப கம்மியாகிட்டே வருது. உல்ஃபுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கே, அதுக்குள்ளேயே அவன் எப்படி ஹியூமன் ஃபார்முக்கு மாறினா அப்படின்னு சொல்லி பெல் ஆச்சரியப்படுதா. உல்ஃப் அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்றதுக்குள்ள நம்ம ஹீரோ அவன் மேஜிக்கை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். அந்த மான்ஸ்டர் பல கிலோமீட்டருக்கு தள்ளி போய் விழுறான். ஓ அப்படின்னா நீ இப்ப புல்லட்லெஸ்ஸா அப்படின்னு உல்ஃப் கேட்கவும், நீ போய் உன் மேஜிக்கை ரெக்கவர் பண்ணிட்டு வா, இதுக்கப்புறம் இதை நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். உன்கிட்ட நான் நிறைய பேச வேண்டியது இருக்கு, அந்த மான்ஸ்டர் கொன்னதுக்கு அப்புறமா நம்ம பேசலாம், நான் திரும்ப வர வரைக்கும் நீ சாகாம இருக்க ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி உல்ஃப் சொல்லிட்டு போறான். நம்ம ஹீரோ இப்ப ரொம்பவோ பவர்ஃபுல்லா இருக்கான் அப்படிங்கறத பெல் பாக்குறா. ப்ராமிஸ் பண்ணதுக்காக அவன் அந்த புல்லட்டை எடுத்துட்டானா அப்படின்னு சொல்லி பெல்லுக்கு நம்ம ஹீரோ மேல ஒரு கிரஷ் வருது. என்ன நீ மட்டும் தான் வந்திருக்க, அந்த உல்ஃப் பையனை காணோம் அப்படின்னு அந்த மான்ஸ்டர் கேட்கவும், நான் உன்னை பஞ்ச் பண்ணி இவ்வளவு தூரம் தள்ளி அனுப்புனதே நான் உன் கூட தனியா ஃபைட் பண்ணதா அப்படின்னு சொல்லவும், நீ அட்டாக் பண்ணியும் நான் ஏன் உன்னை பதிலுக்கு அட்டாக் பண்ணாம இந்த இடத்துல வெயிட் பண்ணேன்னு தெரியுமா அப்படின்னு அந்த மான்ஸ்டர் கேட்டா. திரும்ப வர்றதுக்கு வழி தெரியலையா அப்படின்னு நம்ம ஹீரோ காமெடி பண்றான். இல்ல இவ்ளோ பெரிய இடத்துல தான் நான் பின் வாங்காம என்னோட மொத்த மேஜிக் பவரையும் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு அந்த மான்ஸ்டர் சொல்லுது. ஓ அப்படியா, அப்படின்னா நானும் என் பவரை யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவன் புது மேஜிக் பவரை சும்மா வேற லெவல்ல யூஸ் பண்றான். முன்ன இருந்ததை விட ஸ்டெசிபர் ரொம்பவும் ஸ்ட்ராங்கா மாறிட்டால அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இவ்வளவுதான் அவன் பவரா அப்படின்னு சொல்லி அந்த மான்ஸ்டர் கேட்கவும், உன்னை கொல்றதுக்கு நான் அந்த பினிஷிங் மூவை யூஸ் பண்ண வேண்டியதா அப்படின்னு சொல்லி ஷாமேக் அப்படின்னு அவன் இழுத்துட்டு இருக்கவும், ஸ்டெஸ் வேண்டாம் அந்த மூவ் மட்டும் பண்ணாத அப்படின்னு சொல்லி ஃபுயோமி கத்துறா. அதுக்குள்ள அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோவா அடிக்குது. அவன் அனிமேல வர மாதிரியே பண்ணணும்னு நினைக்கிறான். ஆனா அந்த ஸ்பெல் அவன் சொல்றதுக்கே ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு ஃபுயோமி சொல்றா. இவ்வளவுதான் அவனோட மேஜிக் பவரா, அது எல்லாமே ரொம்பவோ கம்மியா இருக்கு, அதுலயும் அந்த கடைசி மூவ் ரொம்பவோ சீப்பா இருக்குன்னு சொல்லவும் நம்ம ஹீரோ செம டென்ஷன் ஆகுறான். என்னோட கடைசி மூவை பத்தி என்ன சொன்ன, அந்த மூவ் யாரோடது தெரியுமா,
இந்த யூனிவர்ஸ்லயே ரொம்பவும் ஸ்ட்ராங்கான ஒரு ஹீரோ யூஸ் பண்ற அல்டிமேட் ஃபினிஷிங் மூவ் அது. அவர் மட்டும் இந்நேரத்துக்கு உன் கூட சண்டை போட்டுட்டு இருந்தாருன்னா உன்னை இந்நேரத்துக்கு சாம்பலா மாத்திருப்பாரு. ஆமா, அந்த ஹீரோ லெவலுக்கு நான் கிடையாது தான், இருந்தாலும் நான் என்னோட மூவை யூஸ் பண்றேன், என்னோட புது மூவ். இந்த மூவை யூஸ் பண்ணி தான் நான் உன்னை கொல்ல போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உன்னோட பவரை பார்க்கும்போது இப்பதான் எனக்கு உன்னை சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு அந்த மான்ஸ்டர் சொல்லுது. ஸ்ட்ரெஸ்ஸோட உண்மையான பவர் ரொம்பவுமே சூப்பரா தான் இருக்கு. பார்த்தல ஸ்ட்ரெஸ் எவ்வளவு ஸ்ட்ராங்ங்கிறது இப்பவாச்சும் உனக்கு புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் கேட்கறான். நம்ம ஹீரோ அவன் ஃபினிஷிங் மூவை யூஸ் பண்றதுக்குள்ள அவ அந்த போர்ட்டலை க்ளோஸ் பண்ணிருதா. அந்த ஃபினிஷிங் மூவுக்காக நம்ம போர்ட்டலை ஓப்பன் பண்ணி வச்சிருந்தா நம்ம கண்டிப்பா இறந்து போயிருவோம் அப்படின்னு சொல்லி அவ அதை க்ளோஸ் பண்ணிருதா. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி பெல் அந்த இடத்துல இருந்து கிளம்புறா. அங்க ஃபைட் எப்படி முடிஞ்சதோ தெரியல அப்படின்னு சொல்லி அந்த பூனை வருத்தப்படுது. பார்த்தா நம்ம ஹீரோ அங்க ஜெயிச்சிட்டா. என்ன நடந்ததுங்கிறத நமக்கு காட்டுறாங்க. கண்ணு மிக்கிற செகண்ட்ல நம்ம ஹீரோ அதோட பாடியை துண்டு துண்டா பிச்சிருதான். அந்த இடத்துல ஒரு பெரிய பிளாஸ்டே கிரியேட் ஆகுது. என்னோட மேஜிக் பவர் மொத்தத்தையும் நான் யூஸ் பண்ணிட்டேன், உண்மையிலேயே நீ தான் பவர்ஃபுல், இந்த சண்டையை நம்ம முடிச்சுக்கிடலாம் அப்படின்னு அந்த மான்ஸ்டர் சொல்லவோ, இந்த சண்டை உன் இஷ்டத்துக்கு முடியலான்னு யார் சொன்னது, நான் இப்பதான் இதை ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை திரும்பவும் சண்டைக்கு கூப்பிடுறான். உன் இஷ்டப்படியே என்ன நீ கொல்லு அப்படின்னு அந்த மான்ஸ்டர் சொல்லவோ, உன்னை கொல்றதுக்கு என்கிட்ட நிறைய மூவ்ஸ் இருக்கு, ஆனா என்னோட ஃபேவரட் மூவை நான் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி அதோட ஹார்ட்டை நம்ம ஹீரோ கிரஷ் பண்றான். அந்த மான்ஸ்டர் யூஸ் பண்ற டெலிபோர்டேஷன் ரிங் அது கீழே போடுது. இப்போ நம்ம ஹீரோ அதை கொண்டுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். நீ இப்பதான் சண்டை போட்டு முடிச்சிருக்கன்னு எனக்கு தெரியும், ஆனா நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உல்ஃப் கேட்கறான். நான் எதிர்பார்த்தபடியே ஸ்ட்ரெஸ் ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருக்கான். சரி வா, நமக்கு இப்போ ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ அண்ணன் சொல்றான். இன்னும் 2 பாட்டில் தான் பேலன்ஸ் இருக்கு, அவனுங்க ஏன் இன்னும் வந்து தொலைய மாட்டேங்க அப்படின்னு சொல்லி அந்த பூனை கத்திட்டு இருக்கு. சரி கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ஃபுயோமி சொல்றா. ஃபுயோமி மறைஞ்சிட்டு இருக்கான்னு தெரிஞ்சோ நீ என்ன சண்டைக்கு கூப்பிடுற அப்படிதானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஃபுயோமிக்காக தான் நீ என்ன வேணா பண்ணுவ, உன்னோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணி என் கூட சண்டை போடு அப்படின்னு சொல்லி உல்ஃப் கூப்பிடுறான். சரிவா மோதி பாத்திரலாம் அப்படின்னு நம்ம ஹீரோவோ சண்டை போட ஆரம்பிக்கிறான். இப்ப டாக்டரை கூட்டிட்டு வந்து பெல் காட்டுறா. பார்த்தா அந்த மான்ஸ்டர் அவ பிடிச்சு வச்சிருக்கா. அவன் கடைசி நிமிஷத்துல தப்பிச்சிடலான்னு பார்த்தான், ஆனா நான் அவனை பிடிச்சிட்டேன். அந்த ஸ்பெஷல் மேஜிக் அவனோட தான் அவன் இத்தனை நாள் நினைச்சிட்டு இருக்கான். நான் சொல்லிதான் அவன் என்கிட்ட இருந்து திருடுனாங்கிறதே அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. எந்த டீமனோட பார்ட்ஸை யூஸ் பண்ணி அவனுக்கு ஸ்பெஷல் மேஜிக் கிடைச்சது அப்படின்னு சொல்லி பெல் வந்து அந்த டாக்டர் கிட்ட கேட்கறா. உண்மை என்னன்னா, நான் எவ்வளவுதான் டீமன் பார்ட்ஸை ஒன்னா சேர்த்துமே என்னால அதை முடிக்க முடியல. அந்த பார்ட்ஸ் எல்லாம் உதந்துட்டு இருந்தது. ஆனா யாரோ ஒருத்தங்க எனக்கு கால் பண்ணி எனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன்னு வாசல்ல சொன்னாங்க. நான் போய் பார்த்தா ஸ்பெஷல் மேஜிக் யூஸ் பண்ற ஒரு டீமனோட பாடி இருந்துச்சு. அதை வச்சுதான் நான் இதை கிரியேட் பண்ணேன் அப்படின்னு அவன் சொல்லவும், உனக்கு கிஃப்ட் கொடுத்த அந்த சாண்டா கிளாஸ் யாருங்கிறதும் உனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் இந்த திருடன் நினைச்சிட்டு இருந்தேன், அப்ப வேற ஒருத்தன் தான் எனக்கு எதிரியா இருக்கான் அப்படின்னு சொல்லி அவ யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோவோட அண்ணன் அந்த இடத்துல வந்து நிக்கிறான். பெர்மிஷனே இல்லாம ஸ்டாஸ் அக்ரோபோலிஸ்ல வந்து விட்டது நீ தானே அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் கேட்கவும் பெல் வந்துட்டு பயப்படுறா. கவலைப்படாத, போலீஸ்ல உன்னை மாட்டி கொடுக்கறதுக்காகலாம் நாங்க இங்க வரல அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்றான். என்ன பண்ணலாம் அண்ணா அப்படின்னு அந்த தங்கச்சி கேட்கவும், சார் என்னையும் அப்படியே மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லவோ, நீ மான்ஸ்டரை கிரியேட் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லவோ அந்த தங்கச்சி வந்துட்டு ஜட்மெண்ட்டை பாஸ் பண்ணி அவனை ஜெயிலுக்கு அனுப்புறா. தோத்து போவன்னு தெரிஞ்சே எதுக்காக சண்டை போடுற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நீ இப்ப வரைக்கும் மாறவே இல்ல ஸ்டெஸ் அப்படின்னு உல்ஃப் சொல்றான். மேல இருந்து ஒரு பையன் கீழே வந்து விழுறான். நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு சொல்லி உல்ஃப் கேட்கவும், நான் மேல இருந்து கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்டெஸ் சொல்றான். அதுதான் எனக்கு பார்த்தாலே தெரியுது, நீ ஒரு டோபல் டீம் இருந்தா இந்த இடத்துக்கு எதுக்காக வந்தேன்னு கேட்கவோ, நான் ஜப்பானுக்கு போனா அதான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன்னு சொல்லவோ, அப்போ உங்ககிட்ட காசு இருக்கான்னு கேட்டா இல்ல அப்படின்னு ஸ்டெஸ் சொல்றான். உனக்கு காசு எப்படி சம்பாதிக்கிறதுன்னு நான் கத்து தரேன், உனக்கு காசு வேணும்னா என் கூட சண்டை போடு, நீ என்ன தோக்கடிச்சா என் காசு அவ்வளத்தையும் உனக்கு தாரன்னு சொல்லவோ நம்ம ஹீரோவோ ஓகேன்னு சொல்றான். நான் தோத்து போயிட்டேன் என்ன விட்டுருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, எதுக்காக பின்வாங்குற, நீ ஒரு நோபல் டீமன் ரொம்பவும் ஸ்ட்ராங் ஆனவன், ஆனா நீ என்ன அடிக்க கூட ட்ரை பண்ணல, எதுக்காக பின்வாங்குற அப்படின்னு உல்ஃப் கேட்கவும், ஏன்னா நான் அடிச்சா நீ இறந்து போயிருவ அப்படின்னு சொல்லி ஸ்டெஸ் சொல்றான். நோபல் டீமன்ஸ் எல்லாருமே கெட்டவங்கன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா நீ அந்த மாதிரி இல்ல ஸ்டெஸ், உன்னோட பவரை சீல் பண்ணி வச்சிருந்தப்ப கூட என்னால உன்னை தோக்கடிக்க முடியல, இப்பவும் நீ பின்வாங்க தான் செய்யற, ஆனா கண்டிப்பா ஒரு நாள் நான் உன்னை உண்மையா ஃபைட் பண்ண வைப்பேன் அப்படின்னு சொல்லி உல்ஃப் சொல்லவோ, அப்படி பண்ணா நீ இறந்து போயிருவ, கண்டிப்பா நான் அப்படி பண்ண மாட்டேன், ஏன்னா நீ என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறேன். வேற லெவல் ஹார்ட் டச்சிங்கா இருந்தது அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணா வந்து கிண்டல் பண்றான். நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், பெல்லோட உதவியால தான் அப்படின்னு அவங்க அண்ணா சொல்றான். பெல்ல அவங்க அரெஸ்ட் பண்றதுக்கு பதிலா அவங்க கண்ட்ரோல்ல இப்ப வச்சிருக்காங்க. நிறைய நல்ல ஃப்ரெண்ட்ஸ் உனக்காக இருக்கிறாங்க ஸ்டெஸ், அதை நினைச்சு எனக்கு சந்தோஷமா இருக்கு. நம்ம டீலிங்க மறந்துட்டியா, அதை நிறைவேற்றுறதுக்கான நேரம், அந்த ரெசரக்ஷன் பண்ற பொண்ணை நான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணா சொல்றான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. சோ ஃபைனலா ஒரு வழியா நம்ம ஹீரோ ஆசைப்பட்டபடியே அந்த டீமனை தோக்கடிச்சிட்டா. நம்ம ஹீரோ இப்ப ஸ்ட்ராங்காவும் மாறிட்டான். நம்ம ஹீரோவோட அண்ணனுக்கு தான் ஹியூமனை எப்படி ரெசரக்ஷன் பண்றதுன்னு தெரியும், அவனும் இப்ப ஹெல்ப் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டான். ஆனாலுமே பெல்லோட அந்த மேஜிக் பவரை திருடி அந்த டாக்டருக்கு அந்த பாடியில அதை வச்சு கிஃப்டா கொடுத்தது யாரு அப்படிங்கிறது நமக்கு இப்போ வரைக்கும் தெரியல. இதுக்கப்புறம் தான் நீங்க எதிர்பார்க்காத வேற லெவல் ட்விஸ்ட் எல்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.